ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஒன்று லைனிங் ப்ளவுஸு, ஒன்று நார்மல் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டு லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்து சின்னதாக இருக்குது, 1 மீட்டர் தான். 1 மீட்டருக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அளவு ப்ளவுஸ் வந்து பெருசு. இப்போ இந்த மாதிரி பத்தாத துணியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4ஆக மடிச்சிக்கலாம். அந்த பார்டர் சைடு இல்லாமல் பிசுறு சைடு மடிச்சிக்கிறோம். ஏன்னா கை கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால பார்டர் சைடு மடித்தோம்னா அப்புறம் உடம்புக்கு பத்தாது, நிறைய ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து கைக்கு ஒட்டு வரும். ஹெம்மிங்க்கு 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுட்டு தையலுக்கு 1/4 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழ்ப்பக்கமும் தையலுக்கு 1/4 இன்ச்சு மேலே, அதே மாதிரி சென்ட்ரல்லையும் 2 விரல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அழகாக வரைஞ்சிக்கலாம். அந்த ஷேப் கொடுத்து வரைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உடம்புக்கு அப்படியே கட் பண்ண பக்கம் திருப்பி போட போகிறோம். 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 2ஆக போட்டு அப்புறம் குறுக்கு வட்டத்தில் 2ஆக மடிச்சிக்கலாம். 4 பீஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா போடும்போது என்ன ஆகுதுன்னா இறக்கும். முதுகுக்கு வந்து இடுப்புக்கு துணி பத்தலை. இப்போ அளந்து பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் போடும்போது இடுப்புக்கு துணி வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு பத்தலை, சுகராக இருக்குது, கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்னா பட்டிக்கு மேலே தூக்கிட்டு போகிறோம். துணி பட்டிக்கு இல்லாமல் ஃப்ரண்ட் அளவு வச்சு கீழே துணியை இறக்கி அழகாக மடித்து போட்டுக்கலாம். ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கி போட்டுடலாம். மேல் துணி மேலே இருக்கும், கீழ் துணி கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அளவு மட்டும் வச்சு பார்க்கலாம். அந்த கப் வரைக்கும் மட்டும் அந்த டாட் சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு பார்த்து ஃப்ரண்ட் அளவு எடுத்துக்கலாம். அந்த கப் அளவு வச்சு பார்த்தோம்னா மேலேருந்து ஷோல்டர்லேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும். இப்படி இது கரெக்டாக வந்துடுச்சுன்னா நம்ம பட்டிக்கு வேறு துணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நெக் அளவும் 1/4 இன்ச் மேலே, ஆம்கோல் சுற்றளவு தையல்லேருந்து 1/4 இன்ச் மேலே. இந்த சென்டர்லலாம் கரெக்டாக அந்த பிசுரோடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் அளவு முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் அளவு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் அளவும் போட்டுட்டு சுற்றளவு ஆம்கோல் அளவும் வரைஞ்சிக்கிறோம். இப்போ கப் ஷேப் அளவு வரைஞ்சிக்கிறோம். இந்த டாட்டு பிடிச்சி சென்டரில் வச்சு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் இப்போ எல்லா டாட்டையும் ஒன்று சேர்த்துக்கலாம், வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த வளைவெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சோம்னா அழகாக இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 4 பீஸையும் சேர்த்து ஒன்றா ஃபஸ்ட்டு கோட்டில் வெட்டிட்டு
சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பிசுரெல்லாம். இப்போ 2 பீஸ் மட்டும் எடுத்து ஆழப்படுத்திக்கலாம். இப்போ நெக்கும் ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் நெக் வரைஞ்சி கட் பண்ணலாம். பேக் நெக்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்கில் கட் பண்ணுற பீஸை வந்து கைக்கு விட்டு கொடுக்க வச்சுக்கலாம். அந்த ஹாம்கோல் சுற்றி கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை வந்து பட்டிக்கு மேல் பட்டிக்கு வச்சுக்க போகிறோம். இப்போது கிராஸ் பீஸ்க்கும் ஐப்பட்டி ஊக்பட்டிக்கும் துணி வந்து வேறு துணி வச்சுக்கணும். அதே மாதிரி பட்டிக்கும் பின் உள்பக்கம் ஒரு பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கும் வேறு துணி தான் வச்சு தைக்கணும். இப்போ பட்டி பீஸும் அளவு வச்சு பார்த்துக்கலாம், லென்த்து கரெக்டாக வருதான்னு. ஓகே தான். இப்போ இது பட்டி பீஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பத்தாத பீஸெல்லாம் எங்ககிட்டயும் வந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட நிறைய பீஸ் கட் பண்ணது வேஸ்ட்டு பீஸ் எல்லாம் இருக்கும். அதே கலர்லேயோ இல்லை கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து கிராஸ் பீஸ்க்கும் உள்பட்டிக்கு அதுக்கெல்லாம் வச்சு தச்சிக்கலாம். அதே மாதிரி லைனிங் துணியும் கட் பண்ணிவிட்டு இப்போது மெயின் துணி மேலே லைனிங் துணியை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கிறேன். துணியை வந்து கரெக்டாக 2ஆக சமமாக மடித்து போட்டு அதுக்கு மேலே நான் இந்த லைனிங் பீஸ் கை ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். போட்டு இப்போ முதல்ல நெக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் லைனிங்கில் மட்டும் கைக்கு ஒட்டு வருது, மெயின் பீஸில் கைக்கு ஒட்டு வராதான் வெட்டிக்கலாம். இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நான் கரெக்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா துணி ரொம்ப கச்சிதமாக இருந்தது. இப்போது கைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறேன், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன்னா லைனிங்கில் ஒட்டு வருது, மெயின் துணியில் ஒட்டு வராமல் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா சொல்லுங்கள், மறுபடியும் ஒரு வீடியோ கட் பண்ணி போடுறேன். எல்லாத்தையும் இப்போ எடுத்து சுற்றி கட்டி வச்சிடலாம். ஏன்னா நான் தைக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஏற்கனவே கட் பண்ணி வச்ச துணி நிறைய இருக்குது தைக்கிறது. இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. தைக்கிற வரைக்கும் தைச்சி முடிச்சிட்டா தான் அதனுடைய பீஸை நம்ம தூக்கி போடணும். ஏதாவது ஒன்று எதுக்காவது தேவைப்படும். அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து சுற்றி கட்டி வச்சிடலாம். தேங்க்யூ.